எடுத்து கொண்டா ஆகணும். ஏன்பா இன்னும் அழகாக இருக்கியாங்க. பாஸ்கரே கைதான் உள்ள வருது. காலை வணக்கம். கைப்பா என்ன தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணாதுரையாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கட்டும், இலட்சிய நடிகர் SSR ராஜேந்திரனாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ திரை காவியங்கள் மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு கருத்தை கொண்டு சென்றுதான் இன்று வரை திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த நாட்டில் மதிப்புக்குரிய ராமகோபாலன் அவர்கள் கூறுவார்கள், வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் எங்களிடம் கூறுவார்கள், இந்த நாட்டில் 2 கண்கள், ஒன்று காவல்துறை, ஒன்று இராணுவம். நமக்காக நமது ஊருக்குள்ளே எல்லைச்சாமியாக இருப்பது காவல்துறை. ஒட்டுமொத்தமாக நாட்டை காப்பது இராணுவம். இரண்டும் எல்லைச்சாமி தான். காவல்துறையை விமர்சனம் செய்யும் பொழுது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்யாதீர்கள், ஒருவர் குற்றம் செய்தால் அவர்கள் பெயரை குறித்து பேசுங்கள் என்று கூறுவார்கள். இன்று நெல்லை மாநகர் கமிஷனர் அவர்களை கண்டித்து நான் சொல்லுகின்றேன். அமரன் திரைப்படம் ஒரு இராணுவ வீரர் கதை. தீபாவளி என்று நான் சென்னையில் இந்த படத்தை பார்த்தேன். உண்மையிலே அப்பொழுது இஸ்லாமியர்களை எதிர்த்து இந்த படம் எடுக்கவில்லை, ஒரு இராணுவ வீரர் கதை என்றுதான் எனது மனதில் தோன்றியது. ஆனால் அதன் பின் ஒரு சமுதாயத்தை பற்றி கூறுகிறார்கள், ஒரு சமுதாயத்தை பற்றி கூறுகிறார்கள், ஒரு சமுதாயம் தமிழ்நாடு போலீஸ் காவல் போடுறது. இங்க காவல் போட்டீங்களா? இங்க கமிஷனர் காவல் போட்டாரா? இந்த தியேட்டருக்கு கிடையாது சார், கிடையாது. நாங்க சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் செய்து நான் சொல்லல சார், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சொல்லல சார், இது பண்ணக்கூடாது சார். ஏன் சார் பண்ணக்கூடாது? கருத்து சொல்லுங்க சார். எங்களோட ஒரு நிமிஷம் பிரஸ் பீப்பிள்ஸ் பண்ணக்கூடாது சார், இது ஒரு கருத்து சுதந்திரத்தை காவல்துறை அடக்குமுறை ஆகிறது. அதாவது அமரன் திரைப்படம்
தமிழகம் எங்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எல்லா சமுதாயமும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அதை நேற்று இரவு அதிகாலையிலே வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது. அது யார் என்று உலக காவல்துறை கண்டுபிடிக்கும் என்பதற்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் மக்களுக்கு தெரிய வேண்டாமா? பொதுமக்களுக்கு தெரிய வேண்டாமா? காவல்துறை ஏன் இந்த இடத்திலே பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று கேட்கின்றேன். ஒரு முக்கியமான விஷயம், காவல்துறை செய்யற விஷயத்தை நீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எங்களை பிரிவென்ட் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நாங்க பிரிவென்ட் அரெஸ்டுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனால் கமிஷனர், நமது நெல்லை மாநகர கமிஷனர் அவர்கள் இந்த திரையரங்குக்கு பாதுகாப்பு போடாதது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யார் குற்றம் செய்தாலும் அவர் ஒழுங்காக காவல்துறை கண்டித்து அவர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்த வேண்டும் என்பது தலையாக கடமை. அதை செய்ய தவிர நெல்லை மாநகர காவல்துறை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. பாரத் மாதா கி ஜெய். இது காவல்துறை மாதிரி தான் சொல்றேன். ஏதோ குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த சமுதாயத்தை சொல்ல முடியாது. இந்த தேட்டருக்கு பாதுகாப்பு ஏன் போடல? தமிழ்நாடு பூரா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு இஸ்லாமியர்கள் எல்லாமே அமைப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒரு அமைப்பு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கு. உரிமை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அவங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய யார் கடமை? காவல்துறை கடமை இல்லைல்ல? பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை கடமை. எனக்கு பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை, அவங்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை. நாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை நாங்க சொல்றோம். அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த அடக்குமுறையை நாங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எதை வேண்டுமானாலும் நாங்க சந்திக்க தயார். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? பேசுங்க.